ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆறுமுகம் அப்படின்ற மெயில் ஐடியில் இருந்து வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பர்த்டே ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ணலை. பட் ஆனால் இருந்தாலும் மெனி மெனி ஹாப்பி பர்த்டே. அண்ட் வந்து இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து மெனி மெனி ஹாப்பி பர்த்டே. அண்ட் என்னோட சார்பாகவும் நம்ம பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனலில் இருக்கிற ஃபிக்ஸீஸ் சார்பாகவும் பர்த்டே ரெக்வெஸ்ட் கொடுத்த அவங்களுக்கு வந்து மெனி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் வந்து நான் வந்து இதை வந்து நான் முன்னாடியே போடலான்ட்டு இருந்தேன். ஆல்ரெடி வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் வந்து வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 2 days முன்னாடி போடலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் பர்த்டே ரெக்வெஸ்ட் இருக்குது, ஸோ ஒட்டுக்கா போட்டுடலாம் அப்படின்றதுனால தான் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து அதை போட்டு இருந்திருக்கேன். அண்ட் வந்து உங்களுக்கும் இதே மாதிரி தான் பர்த்டே ரெக்வெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 4 daysக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். அண்ட் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் போடுவேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவேன். ஸோ நீங்கள் அங்கேயும் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஸ்ட்ராபெரி சொல்லிட்டேன். ஸோ நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரிக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டோரிஸ் வந்து இது வரைக்கும் நான் வந்து என்ன கேட்குறேன்னா, ஸ்டோரி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோஸ்லேயும் வந்து நான் இதை சொல்கிறேன். கமெண்ட் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் கொஞ்சம் பேர் தான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. கேட்குற எல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கும். லைக்ஸ் போட்டுட்டு கேளுங்கடா ஃபிக்ஸீஸ். ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes தான் ஆகும். ஒரு 2 minutes எனக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும்டா ஃபிக்ஸீஸ். ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போது இன்ட்ரோ பார்த்துடலாம். இதில் வந்து நீங்கள் நம்ம டேவை விட வயசு வந்து அதிகம், ஒரு 5 years அதிகம் அப்படின்ட்டு வச்சுக்கலாம். சரியா? ஸோ வந்து 5 years உங்களை விட சின்ன பையன். பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு முறைப்படி வந்து அந்த மாமா பையன் அந்த மாதிரியான டைப்பு தான் வரும். இப்போதைக்கு இது இன்ட்ரோ போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் மீதியை பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கே என்ன நடக்குதுன்னா, உள்ள ஒரு மண்டபத்தில் தான் பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா வந்து அந்த மண்டபத்தில் வந்து இன்னைக்கு டேங்க்கும் உங்கள் தங்கச்சிக்கும் வந்து மேரேஜ் பண்ணுறதா முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, உங்களுக்கு மேரேஜ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்னமும் மேரேஜ் பண்ணிக்காம தான் இருக்கீங்க, எதோ காரணம் சொல்லி. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் தங்கச்சிக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்றதுனால அவங்க வந்து லெட்டர் எழுதி வச்சு எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடி இருந்திருப்பாங்க. ஸோ இதனால் வந்து டயாங்கோட ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் பெரிய சண்டை வாக்குவாதம் நடந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சண்டை நடத்திட்டு இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட தான் வந்து லைக் வந்து நீங்களும் அந்த இடத்துல தான் இருக்கீங்க, உங்ககிட்ட தான் வந்து லைக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து உன் தங்கச்சி தான் இப்படி பண்ணிட்டா, நீயாவது அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, குடும்ப மானத்தை வந்து காப்பாற்று அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து சுத்தமாக மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை, விருப்பமும் கிடையாது. நீங்கள் வந்து இல்லை, என்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவன் என்னை விட சின்ன பையன், என்னால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை, நான் எத்தனையோ தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பமும் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாவும் கிடையாது, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எங்ககிட்ட இந்த மாதிரி கேட்காதீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து அந்த லைக் வந்து லைக் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் வந்து ரொம்ப உங்ககிட்ட கெஞ்சுறாங்க. நீங்கள் ஒத்துக்கவே மாட்டேன்றீங்க, விருப்பம் இல்லை, வேண்டாம், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றது மட்டும்தான் அங்கே போயிட்டுருக்கு, அங்கே பிரச்சனையாகவும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து டயாங் என்ன பண்ணுறாருன்னா வந்து இப்போ 2 குடும்பத்துக்கும் இவ்வளோ சண்டை போயிட்டுருக்கு, இதை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னா வந்து உங்களை கல்யாணம் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து
தாலியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு உங்க கழுத்துல கட்டிடுறாரு. நீங்க வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட தான் வந்து லைக் சண்டை போட்டுருப்பீங்க. லைக் டயாங் வந்து நீங்க வந்து லைக் திருமணம் மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ டயாங் வந்ததும் தெரியாது. லைக் வந்து உங்க பேரண்ட்ஸும் வந்து பேசிட்டே இருக்கும்போது வந்து நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து டயாங் சன்னா வந்து உங்க கழுத்துல வந்து தாலி கட்டி இருந்திருப்பாரு. லைக் உங்க பேரண்ட்ஸ்க்கும் ஷாக்கு. லைக் வந்து அங்க இருந்த எல்லாருமே வந்து அச்சதையை லைக் தூக்கி போடுவாங்கல்ல, மாப்பிள்ளை பொண்ணு மேல அந்த மாதிரி போடுறாங்க. அது வந்து உங்க மேல விழுது. என்ன இது ஏன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறீங்க. லைக் திரும்பி பார்த்து எல்லாருமே தூக்கி போட்டுங்க, எதுக்கு எல்லாரும் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற போதுதான் வந்து லைக் அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. லைக் டயாங்கோட ஹேண்டு இருக்கிறத பாக்குறீங்க. செம்ம ஷாக் ஆகிறது. திரும்பி பாக்குறீங்க, டயாங் வந்து உங்களுக்கு தாலியா கட்டிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோதான் செம்மையா வந்து லைக் கோபம் வருது. டயாங்கும் தாலி கட்டி முடிச்சிடுறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா என் கழுத்து தாலி கட்டி இருந்திருப்ப அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. டயாங் வந்து உங்க கையை பிடிச்சிட்டு தான் வந்து இப்போ ரூமுக்குள்ளார வந்து கூட்டு போறாரு. ரூமுக்குள்ளார கூட்டி போனதுமே நீங்க என்ன டயாங்கோட கையை உதறி விட்டுட்டு பல்லார்னு ஒரு அறை விடுறீங்க. டயாங் வந்து எதுவுமே பேசல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இதை பாரு, இதை தவிர எனக்கு வேற வழி எதுவுமே தெரியல. 2 குடும்பமும் சண்டை போடாம இருக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் வந்து நான் இதை பண்ணேன். உனக்கு வந்து இது பிடிக்கலன்னு தெரியும். எனக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து இதை விட்டா வேற வழி எதுவுமே தெரியல. அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வந்து புரியுது. ஸோ டயாங் வந்து ஏன் இப்படி பண்ணியிருக்கா, 2 குடும்பமும் பிரிஞ்சிடக்கூடாது, இதனால வந்து பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியுது. சரின்ட்டு வந்து நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே வந்து டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் தான். இப்போ வந்து உங்களை தான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கா நீங்க என்ன தான் பண்ணாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது. தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் இதுக்கு தான் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஸோ அவங்க மேற்கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் இதெல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, போது நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. பட் ஆனால் நீங்க சொல்றது கேட்காம அவங்களும் வந்து எல்லாம் பண்ணி விட்டுறாங்க. இப்போ வந்து உங்களை ரூமுக்கு தான் வந்து அனுப்புறாங்க. லைக் அந்த பால் சொம்பை வந்து கொடுத்துட்டு ரூமுக்கு அனுப்புறாங்க. நீங்களும் வந்து கருமோண்டா ச்சே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் போய் உள்ளார ரூமுக்குள்ளார போறீங்க. ஸோ டயாங் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கான். உள்ளார போய் நீங்களும் வந்து கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டயாங் பக்கத்தில் தான் போகிறீங்க. டயாங்க்கு ரொம்பவும் நர்வஸாக இருக்குது, என்ன ஆக போகுதோ. லைக் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் வந்து அதிகம். ஸோ அவர் வந்து சின்ன பையன். நீங்கள் வந்து டயாங் கிட்ட தான் போகிறீங்க. டயாங்கும் வந்து லைக் வந்து ஃபர்ஸ்ட் நைட்னால என்ன இருக்கும், ஒரு லைக் வந்து என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குமோ அப்படி தான் டயாங்க்கும் இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த பால் சம்பை பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் டயாங்கை பார்த்துட்டு, இதை பாரு, நான் சொல்கிறத நல்லா மண்டையில் ஏற்றிக்கோ. நீ சொன்னியே ஒரு காரணம், அதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த கல்யாணத்தையே ஒத்துக்கிட்டேன். உன்னை பிடிச்சோ எதுவோ அது எதுவுமே கிடையாது. ஒரு 6 மந்த்ஸ் தான், அதுக்கப்புறமா டிவோர்ஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் தான், சரியா? அதனால் வந்து இந்த புருஷன் அப்படின்ற உரிமையெல்லாம் எடுத்துக்காத, புரியுதா? அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னை விட சின்ன பையன், சரியா? 3 வயசில் இருக்கிற பொண்ணுங்க உனக்கு யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா 6 மந்த்ஸ் கழிச்சு நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை என்ன வேணால் பண்ணிக்கோ. பட் ஆனால் கன்ஃபார்ம் 6 மந்த்ஸ் கழிச்சு டிவோர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. லைக் வந்து டயாங்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. உங்களை தான் பார்க்குறாரு. ஏன் நம்ம ஏன் இந்த மேரேஜ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறாரு. இதை பாரு டயாங், நம்மளோட மேரேஜ் எந்த நிலமையில நடந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால இதுக்கும் அதுக்கும் லைஃப் உண்டு வேற, எந்த வேற, இது கண்டிப்பாக செட்டே ஆகாது டயாங் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு நீங்களும் வந்து போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பெட்டில் வந்து படுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து பெட்டில் படுத்து டயாங்கை பார்த்து சொல்கிறீங்க, இதை பாரு டயாங், இந்த பெட்டில் நான் தான் படுத்துக்குவேன். உனக்கு வேணால் நீ அங்கே கவுச்சில் போய் படுத்துக்கோ, அந்த சோஃபாவில் படுத்துக்கோ, இல்லை கீழே படுத்துட்டாலும் எனக்கு வந்து ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் என் பக்கத்தில் படுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்காத அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு தூங்கிடுறீங்க. டயாங்கா என்னடா பண்ணுறது இப்போது, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நைட்டு ஃபுல்லும் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு எதனாலையா இருக்கும் அப்படின்னு நிறைய திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்து
அங்கே இருந்த சோஃபாலே உட்காந்துட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாரு. அண்ட் இப்படியே தான் ஃபியூ டேஸ் போகுது. உங்கள் வீட்லேயும் வந்து டயாங் வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, சரி தனியாக இருந்தால் வந்து 2 பேருக்குமே பேட்சப் ஆகி செட் ஆகி லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்வாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் அப்படி இல்லை. உங்களுக்குன்னு அவங்களுக்கும் தனியாக ஒரு வீடு வந்து செட்டப் பண்ணி கொடுத்து என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு இப்போ நீங்களும் டயாங் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். டயாங் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் வந்து ப்ரொஃபஸர். இதை வந்து நான் சொல்லவே ஸ்டார்டிங்கில் சொல்லலை. ஸோ இதுதான் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளாரையும் இருக்கிறது. டயாங் வந்து செகண்ட் இயரு, நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறையா எஸ்ஸாக வந்து ப்ரொஃபஸராக தான் இருக்கீங்க. உங்களோட காலேஜில் தான் வந்து டயாங் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு, ஸோ வீட்டுக்கு பக்கத்தில் அப்படின்றதுனால அங்கே வந்து ஜாயின் பண்ணி இருந்திருப்பார். ஆல்ரெடி ஃபஸ்ட் இயர் படித்த காலேஜும் வந்து ரொம்ப தூரமாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வீடு ஷிஃப்டட் பண்ணதால அது இன்னமும் தூரமாகிருச்சு அப்படின்றதுனால வந்து அவர் காலேஜ் சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பார். லைக் மார்னிங் வந்து நீங்களும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்ருக்கீங்க காலேஜ்க்கு. டயாங் நல்லா வந்து தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் வந்து எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறீங்க. டயாங் தூங்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் வந்து டயாங்க்கு வேணுன்றதெல்லாம் வந்து வச்சுட்டு தான் போயிருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கிளம்பி போயிட்டீங்க. டயாங்கா எந்திரிக்கிறாரு. லைக் வந்து ஒரு 8:45 அந்த மணிக்கு தான் வந்து நம்ம டயாங் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு டைமை செக் பண்ணுறாரு. அவருக்கு ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, இன்னைக்கு எழுப்பவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. நீங்கள் எங்கேயுமே இல்லை, தேடி பார்க்குறாரு, இல்லை. அப்போ போயிட்டா போல், நம்ம தான் எந்திரிச்சு கிளம்பி ரெடியாக ஒன்று போலையே அப்படின்ற மாதிரி அவரும் சீக்கிரமாக வேக வேகமாக போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சையும் வந்து பேக் பண்ணிக்கிட்டு வேக வேகமாக வந்து காலேஜ்குள்ளார வராரு. கரெக்டாக அவர் உள்ளார வரதுக்கும் பெல் அடிக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்குது. அவர் வேக வேகமாக ஒரு கிளாஸ் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக கிளாஸ்குள்ளார போய் உட்காந்துட்டாரு. ரொம்பவும் வந்து ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்காரு. ஒரு வழியாக கிளாஸுக்கு வந்துட்டோம். ஏவா ஐயோ என்ன இப்படி மூச்சு வந்தது அப்படின்ற மாதிரி அவர் உட்காந்துட்ருக்காரு. அண்ட் நீங்கள் தான் வந்து அந்த காலேஜோட ப்ரொஃபஸரு. டயாங்கோட கிளாஸுக்கு தான் வந்து நீங்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டயாங் லைக் வந்து புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. அது வந்து யார் அப்படின்ற எதுவுமே வந்து நீங்கள் கேட்கல. ஸோ நீங்கள் பாட்டுக்கு கிளாஸுக்கு வரீங்க. ஸ்டூடெண்ட்ஸை வந்து மார்னிங் சொல்கிறாங்க, நீங்களும் வந்து குட் மார்னிங். இன்றைக்கி கிளாஸில் யாரோ வந்து புதுசாக ஜாயின் ஆகியிருக்காங்களாமே, யார் இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. டயாங்கா ஷாக்கு. உங்களை பார்த்ததுமே என்னது இது, இவ்வளா ப்ரொஃபஸரு, இவ்வளோட கிளாஸா அப்படின்ற மாதிரி வந்து டயாங் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் டயாங்க பக்கத்தில் இருக்க உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னா நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தான். ஜிமின் தான் வந்து ஏய் உன்னை தான் கேட்குறாங்க, எந்திரி, நீ தான் புது ஸ்டூடெண்ட், எந்திரி அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கையில் வந்து டயாங் இடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன, நீ தான் புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட், எந்திரி, உன்னை தான் நீ கேட்குறாங்க. ஓ டயாங்கு வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. சாரிடா, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, தொண்டை அப்பப்போ கட்டிக்குது. டயாங் வந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க, எந்த ஒரு ரியாக்ஷன் எந்த எக்ஸ்பிரஷனுமே கொடுக்கல. நீ தான் புது ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டா? ஆமாம். உன்னோட பேர் என்ன? கிம் டயாங். என்ன கிம் டயாங்? என்ன ஜவு மாதிரி இருக்கிற, ஒழுங்கா உன் பேரை சொல்லு. லைக் வந்து கோல்டாக தான் வந்து பேசுகிறீங்க. கிம் டயாங். சரி உட்கார். ஓகே, கிளாஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி உங்கள் ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால தான் வந்து நான் கிளாஸ் எடுக்காமலாம் இருக்க மாட்டேன். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து எக்ஸாம் வைப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சே, பக்கத்தில் ஜிம்மினா, சே வந்ததுமே ஆரம்பிச்சிட்டா ராட்சசி அப்படின்னு வந்து ஜிம்மின்னு சொல்கிறாரு. டயாங் திரும்பி பார்க்குறாரு. என்ன அதுதான் வந்த ஃபஸ்ட்டு பீரியடே வந்து நோட் எடுத்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டால ராட்சசி அப்படின்ட்டு டயாங்கிட்ட வந்து ஜிமின் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு அதெல்லாம் வந்து தெரியாது அப்படின்ட்டு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஜிமினோட மண்டையிலையும் டயாங்கோட மண்டையிலையும் சாக் பீஸ் வந்து டங்குன்னு விழுது. 2 பேருமே வந்து மண்டையை ரப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் தான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
இங்க கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கா, அங்க எங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டேன்றதுனால நான் சும்மா விட்டுருவேன்னு நீங்க நினைச்சிட்டீங்களா? எந்திரிங்க 2 பேரும். கிளாஸ் முடியிற வரைக்கும் நீங்க 2 பேருமே உட்காரக்கூடாது, நின்றுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. வேற வழி இல்லாமல் அவங்க 2 பேருமே நின்றுட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே உங்கள் கிளாஸும் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். எல்லாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க, மறக்காமல் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் வீக்னால் நெக்ஸ்ட் வீக்கே கூட வைக்க மாட்டேன், இந்த வீக்கில் எப்போ வேணாலும் வைப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஜிமினும் உட்காடுறாரு, டேங்கும் உட்காடுறாரு. சோபா, இந்த ராட்சசி வந்த முதல் நாளே ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான் அவ்வளோதான். பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்கு, ஆனால் பண்ணுறது எல்லாமே வந்து அப்படியே ராட்சசி மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. டேய், அவ ஏன் பொண்டாட்டிடா, ஏன் பொண்டாட்டிய ஏன் முன்னாடியே ராட்சசின்னு சொல்றீங்களேடா அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. ஏன் நீங்க வந்து அப்படி சொல்றீங்க, என்னாச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸரா அப்படின்ட்டு ஏன் கேட்குறாரு. ஆமா, ரொம்ப ரொம்ப. மற்ற எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே ரொம்ப வந்து ஓரளவுக்கு நார்மலாக ஜாலியாக இருந்தாங்கன்னா, இவ மட்டும்தான் அப்படியே வந்து அப்படியே ரொம்ப ரூடாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி எங்களை அப்படியே புழிஞ்சு எடுப்ப தெரியுமா. இவ கிளாஸ் வந்தாலும் ஏதுக்குடா வருது அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜங்குக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படியே தான் வந்து ஃபியூ மந்த்ஸ் போகுது, லைக் ஒரு 3 to 4 months போகுது. இப்படியே தான் நீங்கள் வந்து டயாங் வந்து காலேஜ்லலாம் வந்து உங்கள் காலேஜ் தானே, ஸோ வந்து அவன் ஒழுங்காக படிக்கிறானா எப்படி இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வந்து அவனை செக் பண்ணுவீங்க. கிளாஸில் என்னென்னலாம் நடத்துனாங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் வந்து அப்பவும் கூட நீங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க. அப்படி ஒரு நாள் தான் வந்து நீங்கள் காலேஜில் வந்து ஒர்க் இருக்கிறதுனால வீட்டுக்கு லேட்டாக தான் போகிறீங்க. டயாங் வந்து அப்போ வந்து அவர் உட்காந்து வந்து லைக் இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து முன்னெல்லாம் வந்து எப்படி இருந்திருப்பீங்க, லைக் அதுக்கப்புறமா ஒரு டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கும். ஏன் அப்படின்னா வந்து முன்னெல்லாம் நீங்கள் ரொம்பவே ஜாலியான டைப்பாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல, சடனாக வந்து நீங்கள் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிக்கிட்டீங்க. லைக் கேரக்டர் வைஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப கோல்டாக டிஸ்டண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவீங்க. முன்னாடி வந்து லைக் ஒரு 3 to 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ரொம்பவும் ஜாலியான டைப்பாக இருப்பீங்க. ஏன்னா டேங் வந்து உங்களையும் வந்து பார்த்துருப்பார் நீங்கள் எப்படி எப்படின்ட்டு. அவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க, ரொம்பவும் மிங்கிள் ஆறீங்க, எல்லாருக்கிட்டையும் நல்லா ஹாப்பியாக சிரித்து பேசுவே. நீங்கள் இப்போ வந்து இப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆனதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு டயாங்க்கு தெரில. அப்போதான் வந்து லைக் டயாங்க்கு ஒரு கால் வருது. யார் அப்படின்னா நம்ம ஜிமின் தான். மச்சான், சொல்லு ஜிமின், எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. சரி வாடா வெளில போகலாம், போர் அடிக்குது, நீயும் வந்து கூப்பிட்டா வரவே மாட்டேன்றா, இன்னைக்காவது வாயாண்டா அப்படின்ட்டு வந்து ஜிமின் கேட்குறாரு. டேங்கு சார் வரேன்டா, எங்கே அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறாரு. ஜிமினும் வந்து இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா டயாங்கும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. லேட் நைட் ஆகுது, நீங்களாம் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டு டின்னரெல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. இன்னும் டயாங் இன்னும் வரவே இல்லை, என்னாச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் கால் பண்ணுறீங்க, பட் ஆனால் டயாங் வந்து எடுக்கவே இல்லை. திரும்ப 2-3 டைம்ஸ் கால் பண்ணுறீங்க, எடுக்கவே இல்லை. என்னாச்சு இவனுக்கு, கால் பண்ண எடுக்கவே மாட்டேன்றான், ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்லி இருந்திருப்பானே, ஏன் இன்னமும் வந்து எந்த ஒரு மெசேஜும் காலும் வரல அப்படின்ட்டு வந்து நீங்கள் அகெயின் கால் பண்ணுறீங்க. பட் ஆனால் டயாங் வந்து எடுக்கலை. சரி, நீங்களும் வந்து கால் பண்ணல. நீங்களும் வந்து லைக் வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு மனசு ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கே போகிறீங்கன்னா வந்து கிளப்புக்கு தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பர்சனுக்கு கால் பண்ணிட்டு அங்கே வந்து வர சொல்லிடுறீங்க. அந்த பர்சனும் வந்து உங்களுக்காக அங்கே வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பாருக்கு வெளியில், கிளப்புக்கு வெளியில். நீங்களும் வந்து அந்த பர்சனும் வந்து உள்ளார தான் போகிறீங்க. உள்ளார போய் உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 பேருமே பேசிகிட்டு இருக்கீங்க. அதே கிளப்பில் தான் வந்து டயாங்கு
ஜிமின்னு ஜங்குக்கு 3 பேருமே இருப்பாங்க. நீங்களும் அந்த பர்சனும் லைக் அந்த பர்சன் யாருன்னா வந்து அதை லேட்டரா நான் சொல்றேன். ஸோ நீங்களும் அந்த பர்சனும் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, லைக் பேசிட்டு இருக்கீங்க, லைக் வந்து லைக் உங்களுக்கு ரொம்பவும் சோகமா இருக்கும்போது அங்கதான் வருவீங்க, அந்த பர்சன் கூட தான் வருவீங்க. ஸோ 2 பேருமே வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து லைக் ஜங்குக்கு வந்து லைக் சடனாக திரும்பி பார்க்கும்போது நீங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் பக்கத்துலேயே உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. லைக் 2 பேருமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அவர் வந்து பார்க்குறாரு ஷாக்கா. டி 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 மச்சான் மச்சான், என்னடா அங்கே பாடுறா, யாருடா, ஏதாவது ஒரு சூப்பர் ஃபிகர் வந்திருக்கா என்ன, அங்கே பாடுற அந்த ராட்சசி என்னடா, எங்கடா அந்த ராட்சசியாவது இங்கேயாவது, அதெல்லாம் கிடையாதுடா, டேய் நிஜமாடா அங்கே பாடுறா அப்படின்ட்டு வந்து ஜிம்மின் சொல்கிறாரு. சாரி ஜங்குக் சொல்கிறாரு. ஜிம்மினும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்களும் அந்த பர்சனும் வந்து லைக் வந்து ரொம்ப கேஷுவலாக நார்மலாக வந்து லைக் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அங்கே பார்க்கும்போது அவங்க 2 பேருமே லவ்வர்ஸ் போல் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வருது. அப்போ டயாங் வந்து அங்கே வந்து அவர் குடிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து ஜிம்மின் தான் டே 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 என்னடா அங்கே பாடுற அந்த ராட்சசி ஒருத்தரோட உட்காந்துக்கிட்டு இருக்கா, அந்த பர்சன் கூட நமக்கு ரொம்ப பழக தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுடா அப்படின்ற மாதிரி வந்து ஜிம்மின் சொல்லிட்டு இருக்காரு. எங்கடா அந்த அங்கே பாடுற அந்த ராட்சசி பாடுற உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கா அப்படின்ட்டு வந்து டயாங் கிட்ட ஜிம்மின் சொல்கிறாரு. டயாங்கும் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் தான் உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் அங்கே வந்து வெளியில இருந்து பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ரொம்ப வந்து நீங்கள் க்ளோஸாக இன்டிமேட்டாக வந்து லைக் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு வந்து தெரியுது. அவருக்கு வந்து ஒரு மாதிரி காண்டாகுது, லைக் கோமும் வருது. எப்படி அவ இப்படி பண்ணலாம், அவ புருஷன் நான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது யார் அவன், எவ்வளோ கூட வந்து அவள் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொர்ன்னு ஏறுது டயாங்க்கு. அவர் ஃபோனை தான் எடுக்கிறாரு, கால் பண்ணுறாரு. நீங்கள் கால் பண்ணியிருந்திருப்பீங்க, அப்போ தான் அவர் வந்து பார்க்குறாரு. நிறைய டைம் கால் பண்ணியிருந்திருப்பீங்க, கால் எடுக்கலை. ஸோ இப்போ அவர் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. உங்கள் ஃபோன் உங்கள் கிட்ட தானே இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க, கட் பண்ணுறீங்க, திரும்பவும் கால் பண்ணுறாரு, நீங்கள் கட் பண்ணுறீங்க, திரும்பவும் கால் பண்ணுறாரு, கட் பண்ணுறீங்க. செம்ம கோவம் வருது டயாங்க்கு. லைக் வந்து நீங்கள் என்ன பண்ணிப்பீங்கன்னா ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பர்சனும் வந்து எடுத்து பேச வேண்டியது தானே, ஏதாவது இம்பார்ட்டண்ட் காலாக இருக்க போது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இம்பார்ட்டண்ட்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அங்கே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. டயாங்கா டி டி டயாங்க்கு பக்கத்தில் இருக்க நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் வாங்க வாங்க, அவங்க பக்கத்தில் பின்னாடி போய் உட்காந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இழுத்துட்டு போகிறாங்க. டயாங்க்கு செம்ம காண்டாகுது. உங்களையே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஒய்ஃப் இல்லையா, நம்மளோட ஒய்ஃப் இன்னொருத்தங்க கூட வந்து உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கோவம் பொசசிவ்னஸ் அதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி தான் இப்போ அவருக்கும் இருக்கு. ஸோ இப்போ வந்து பின்னாடி தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிறதும் வந்து கேட்குது. அந்த பர்சன் தான் வந்து பேசுகிறாரு. எப்படி போயிட்டுருக்கு லைஃப் எல்லாம், நார்மலாக இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதோ போகுது, இன்னமும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கியா, அவ்வளோ சீக்கிரத்துலலாம் என்னால் அவனை மறக்க முடியும்னு நீ நினைக்கிறியா, கண்டிப்பாக என்னால் அவனை மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அந்த பர்சன் கிட்ட நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போகிற, எனக்கே தெரியலடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யார் அந்த பர்சனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. இன்னமும் வந்து அவங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் கேட்டிருக்காங்க. எவன்டா அவன், ஏன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஜெலஸுக்கும் வருது. ப்ளீஸ் மூவ் ஆன் ஆக பாரு, உனக்குன்னு ஒரு லைஃப் நீ மேக் பண்ணிக்கிறது தான் வந்து பெட்டராக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் வந்து நீ அவனை நினச்சிட்டே இருக்க போகிற, அவன் இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவான் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்கிறாங்க. என்னால் தான் முடியலையே, என்னால் முடியாமல் போது நான் என்ன பண்ண முடியும், என்னால் முடியல, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அவன் கூடயே போயிடலான்ட்டு தான் எனக்கு இருக்குது. ஆனால்
எனக்கு தெரியலடா, எப்போ என்ன பண்ணிக்குவேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னவா இருக்கு, லவ் ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணுது. டயாங்க்கு ரொம்பவும் வந்து காண்டாகுது. அவர் வந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு லைக் நீங்கள் அங்கே வந்து 2 ரூம்ஸ் இருந்திருக்கு. ஒரு ரூமில் டயாங்கும், இன்னொரு ரூமில் வந்து நீங்களும் தான் இருப்பீங்க. உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. ஃபுல்லும் தேடி பார்க்குறாரு, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாரு. அப்படி வந்து அவர் தேடிட்டு இருக்கும்போது தான் ஒரு கபோர்டில் இருக்கிற ட்ராவை ஓப்பன் பண்ணும்போது அங்கே வந்து நிறைய வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கோபம் வருது. யார் அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி, லைக் வந்து ஒரு பர்சன் கூட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, இன்டிமேட்டாக கிஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. யார் அந்த பர்சன் அப்படின்றது வந்து செம்ம கோவம் வருது. அண்ட் இதோட இந்த பாட்டை நான் முடிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா வர பாட்டில் வந்து தான் வந்து ஃபுல் ஸ்டோரியுமே வந்து எல்லாமே வரும். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். இது வந்து ஒரு 2 ஷார்ட்டு. ஸோ 1 ஷார்ட்லேயே முடிச்சிடலான்னு பார்த்தேன். வேணாம் 2 ஷார்ட்ஸும் கொண்டு போகலாம் அப்படின்றதுனால இது ஒரு 2 ஷார்ட்டாக கொண்டு போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் லைக் போடுங்க. அண்ட் டெலகிராம் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.